ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஆம்லேட் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 10 முட்டை எடுத்துருக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும். முட்டையை நல்லா அடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்லா முட்டையை அடிச்சுக்கோங்க. நுர வர்ற அளவுக்கு அடிச்சுட்டு இதில் நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் நல்லா சின்னதாக பொடியை நறுக்கிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா வித்தியாசமாக இருக்கும். ஆம்ப்லேட் மாதிரி இருக்கும், பஜ்ஜி மாதிரி இருக்கும், ரெண்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கு. இதை நல்லா இட்லி பாத்திரத்தில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப பெருசாக ஊற்ற வேண்டாம், பெருசாக வந்துடும், வெயிட்டாக இருக்கும். அதனால் ஒரு கரண்டி, சின்ன கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எல்லாம் ஊற்றிட்டு இது 3 நிமிஷத்துல வெந்துடும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்குள்ளே நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சோடா உப்பு கொஞ்சம், காயப்பொடி கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, வேகாது மாவு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நம்மளோட ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. 3 நிமிஷத்துலேயே வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஒரு கரண்டி யூஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இது இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். அவ்வளோதான். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணி நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதான் எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான். இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, மொறு மொறுன்னு. நல்ல வித்தியாசமான ஸ்நாக் இது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஆம்லேட் பஜ்ஜி இது சைட் டிஷ் நீங்கள் தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா டீ ஸ்பீடாகவே வச்சுக்கோங்க, ஆனால் கருகாவை மட்டும் எடுக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 சைடும் நம்ம பஜ்ஜியை எடுத்துடலாம். சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெங்காயம்லாம் போட்டிருக்கனால நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட ஆம்லேட் பஜ்ஜி சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.